மனித பண்புள்ள மனுஷங்களுக்கு இப்படிப்பட்ட சிந்தனை வருமா? பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மருத்துவரையாங்கிற அடையாளம் சொல்கிற நேரத்தில் மருத்துவர் அன்புமணியை கட்சியில் விட்டு நீக்கிட்டேன்னு மருத்துவரையா சொல்லிட்டாரு, அறிக்கையிலையும் கொடுத்தாரு. அவர் கட்சியில் பொறுப்பணி இல்லை, அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை. அடிப்படை உறுப்பினர் இல்லாத ஒருத்தர் எப்படி என்ன போய் கட்சியில் நீக்க முடியும்? அருளை கட்சியில் நீக்க முடியும், வேறு யாரையாவது நீக்க முடியும்? யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. மருத்துவரையா சொல்லட்டும். மருத்துவரையாவை நீக்கிறதுக்கு, எல்லாரையும் நீக்கிறதுக்கு உண்டான அதிகாரம், சேர்க்கறதுக்கு உண்டான அதிகாரம், பொறுப்பு கொடுக்கறதுக்கு உண்டான அதிகாரம் எல்லாம் மருத்துவரையாவுக்கு தான் இருக்குது. அப்போ மருத்துவரையா அவர்களால் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர், அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டவர், பாட்டாளி மக்கள் கட்சின்னு பேரை சொல்ல முடியாது. மருத்துவரையாவே நான் சொல்லலை, பல முறை சொல்லிட்டாரு. என் பேரை சொல்லக்கூடாது, என் படத்தை போடக்கூடாது, பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மருத்துவரையா சொல்லிட்டாரு. அப்புறம் இதுக்கு மேலே பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, தகுதி இருக்குது? தகுதியே இல்லாத ஒருத்தர் நீக்கினதாகுது நான் பார்க்கல. பார்த்தவங்க சொன்னாங்க அது கையெழுத்து கூட இல்லை, மொட்டையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இல்லையா? கையெழுத்தே இல்லை. அது கையெழுத்து போட்டாலும் அது செல்லாதுங்கிறது வேற. யாரோ கொடுத்துருக்காங்க, எங்கேருந்தோ வந்தது ஒரு செய்தி. அந்த செய்தியை நாங்கள் பெருசாக எடுத்துக்கல, ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்கல. நாங்கள் இருக்கிறது எல்லாம் மருத்துவரையா கூட இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவரையா பின்னால் இருக்குது. வேணும்னா ஒன்றை சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் சேரணும்னு சொன்னால் மருத்துவரையா போய் பாருங்கள். இனி சேர்றதுக்கு உண்டான நேரம் வேணும். உங்களுக்கு விரும்புதுன்னா ஐயா போய் பாருங்கள். ஐயா சேர்த்துக்கிட்டால் கட்சியில் இருங்க. சேர்ப்பாரா இல்லையான்னு தெரியல, நீங்கள் அவர் தான் போய் பார்க்கணும். எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன், மருத்துவர் அன்புமணி என்பவர் இளைஞராக இருந்தார், படித்து கொண்டிருந்தார், மருத்துவம் படித்தார். அவர் எப்போ கட்சிக்கு வந்தார்? எவ்வளோ நாள் கழித்து வந்தார்? அவருக்கு முன்னால் இருந்து நாங்கள் இருக்கிறோம். ஐயா கூட ராத்திரி பகலாக ஓடிக்கிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அன்புமணி அரசியலில் வளரணும்னு சொல்லி விரும்பினவன் இந்த ஜி.கே. மணி. மனசார சொல்கிறேன், வேதனையோடு சொல்கிறேன், மன நொந்து சொல்கிறேன், சாதாரணமாக சொல்லலை. அன்புமணி அரசியலுக்கு கொண்டு வரணும்னு துடித்தவன், அதை உருவாக்கணும்னு சொல்லி மருத்துவரையா கிட்ட சண்டை போட்டு வாதாடினவன் நான். எப்படி மத்திய அமைச்சரா நீங்கள் சொல்ல தெரியாதா? ரெக்கார்டு இருக்குதே. யாரால் ஆன? ஜி.கே. மணி தான் எங்கள் அப்பா கிட்ட சண்டை போட்டு, அப்பான்னு சொல்லலை, ஜி.கே. மணி எங்கள் கட்சி தலைவர் ஜி.கே. மணி தான் ஐயா கிட்ட சத்தம் போட்டு சண்டை போட்டு அமைச்சராக காரணமே சொன்னது ரெக்கார்டு இல்லையா? கடுமையாக திட்டு வாங்கி அது அவர் வாயில சொன்னது தான். மருத்துவரையாவுக்கு எனக்கு எவ்வளோ பெரிய வாக்குவாதம், எவ்வளோ நாள். அப்புறம் ராஜ்யசபா உறுப்பினர், கூட்டணியில் ராஜ்யசபா உறுப்பினர் யார் வாங்கிட்டு வந்தாங்க? யார் உங்களை மத்திய அமைச்சராக்குனாங்க? கலைஞர் கொடுத்தது. சுகாதாரத்துறை அமைச்சர் யாருக்கு கொடுத்துருந்தாங்க? வடநாட்டுக்கு. அவங்க கேட்டு வாங்கிட்டு வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு. அப்புறம் அங்கே போய் சண்டை போட்டு வாங்கினது யார்? இவ்வளோ பண்ண பின்னாடி கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாம்? சிந்திச்சு பார்க்க வேண்டாம்? யார் போய் யாரை பார்த்து சொல்கிறது? ரொம்ப அநாகரிகமாக இருக்குது, அவமானமாக இருக்குது. எனக்கு ஆத்திரம் ஒரு பக்கம் இருக்குது, அவமானம் ஒரு பக்கம் இருக்குது, வேதனை ஒரு பக்கம் இருக்குது. அவ்வளோ இதாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான். ஜி.கே. மணின்னு ஒரு என்ன சொல்லக்கூடாது, எல்லா புகழும் இறைவனுக்கு. ஐயா தான் ஆலமரம்னு சொல்கிறோம், எல்லாம் அவர் தான். அவர் கூட இருந்து நான் ஒரு கருவியாக இருந்து செயல்பட்டோம். ஒரு மத்திய அமைச்சாகிறதுக்கு காரணமாக இருந்தேன், ராஜ்யசபா உறுப்பினர் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தேன். இன்னும் கட்சி தலைவராக 25 ஆண்டு காலம் இருந்தேன். தமிழ்நாட்டில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்களை கேளுங்க, இன்றைக்கி வேணுமா ஏதாவது சொல்லலாம், அவர் கூட இருந்து தூண்டி விடுறதுனால சொல்லலாம். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற சாதாரண அடிமட்ட உறுப்பினர்லேருந்து பொறுப்பாளர் வரைக்கும் ஜி.கே. மணி சரியில்லை ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ அரவணைச்சு எல்லாத்தையும் பண்ணின்னு போவேன். பொதுமக்களுக்கு பிரச்சனையா? சரி, மற்ற கட்சிகளோட எவ்வளோ இணக்கமாக இருக்கணும்? எல்லா கட்சிகளும் கூட, ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக எந்த கட்சி இல்லாமல், கட்சி பாகுபாடு இல்லாமல், ஜாதி பாகுபாடு இல்லாமல் 25 வருஷமாக கட்சி மருத்துவரையா கூட நெருக்கமாக இருந்து எப்படி நடத்தினேன்? இப்போ கொஞ்ச நாளையில் என்ன ஆச்சு? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைமை என்ன? மருத்துவரையா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னா மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய சக்தி. இந்த சக்தி இன்னைக்கு நிலைகுலைஞ்சு நிற்குது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்லுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையான கட்சி தானே. இன்றைக்கி வலிமைன்னு சொல்ல முடியுமா? நிலைகுலைஞ்சு போச்சு. யாரால்? எப்படி ஒரு இப்போ போச்சு இது? இப்போ நிலைமை என்னென்னா அப்படி தலையெல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி மருத்துவரையா கையை ஓங்கிக்கிட்டு இருக்குது.
பாட்டாளி மக்கள் கட்சி அன்றைக்கி தமிழ்நாட்டில் யாரை கேட்டால் கூட சரி எல்லாம் தான். கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மற்ற கட்சிக்காரங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதிகாரிகள் பேசுகிறாங்க, ஊடக நண்பர்கள் பேச. ஏன் இந்த அன்புமணி இப்படி பண்ணுறாரு? ஐயா கூட போய் சேர்ந்து வேலை செய்ய வேண்டியது தானே. இன்னொன்று, டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மருத்துவ வழக்கு, அந்த நீதியரசர் ஒரு பெண், அவங்க வெளிப்படையாக நீதிமன்றத்தில் கேட்குறாங்க, எத்தனை மகன் அவருக்குன்னு கேட்குறாங்க. ஒரே மகன் சொல்லி அவர் கூட சேர்ந்து செயல்பட வேண்டியதானே. வழக்கில் விசாரிக்கிற ஒரு நீதிபதி கூட இந்த சிந்தனை இருக்குதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கணும்? இது நீக்கினது என்ன நீக்கினதாக இல்லை, ஒட்டுமொத்த மருத்துவ நீக்கிறத. ஐயோ இந்த நான் தப்பு பண்ணிட்டேன் நீக்கணுங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாது. யார் போய் யாரை நீக்கிறது? என்ன அதிகாரம் இருக்குது? மருத்துவர் ஐயா அவர்களால் நீக்கப்பட்டவர், அடிப்படை உறுப்பினருந்து நீக்கப்பட்டவர், அவர் பேர்லேயே என்னன்னு தெரியல, ஒரு இது மொட்டை கடுதாசின்னு சொல்கிறாங்கல்ல, அதை நான் பார்க்கல. அப்புறம் நோட்டீஸ்ன்னு சொன்னாங்க, அது என்ன நோட்டீஸ்ன்னு தெரியல, சும்மாவே சொல்லிக்கிறது. ஒரு இதை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தி தானே தவிர இது நாட்டுக்கு மக்களுக்கு தேவையானதில்லை இல்லையா? மக்களுக்கு தேவையா இது? அதாவது இன்னும் நான் தெளிவாக சொல்லிடுறேன், மருத்துவர் அன்புமணி அரசியலில் நிலைச்சி நிற்கணும். அவர் கூட இருக்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு உருவாக்கப்பட்டாருன்னு சொன்னால் அது மருத்துவர் ஐயா என்ற ஒரு மனிதர் தான் மகாசக்தி தான். மருத்துவர் ஐயா இல்லைன்னா யாருமே அடையாளம் இல்லை. அப்போ ஒரு அடையாளமாக இருந்தவரை அவமானப்படுத்துறீங்களே. போய் ஜிகே மணி பேசாதீங்க, போய் மருத்துவர் ஐயா பாருங்கள். பார்க்கல இஷ்டம் இல்லைன்னு சொன்னால் ஐயா சொல்லிட்டாரு, பாட்டாளி மக்கள் கட்சின்னு பேர் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாரு. ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்குவாங்க. ஐயா படத்தை போடாதீங்க எத்தனை முறை சொல்லிட்டாரு, என் படத்தை போடாதீங்க அப்படின்னு சொல்லி ஏன் அவர் படத்தை போடுறீங்க? அவர் படத்தை போட்டுக்கிட்டு அவர் கூட இருக்கிற எங்களெல்லாம் கொச்சப்படுத்துறது, இது ஐயாவை அவமானப்படுத்துறதுக்கு அடையாளம். ஐயாவை பேச முடியாது சொல்ல முடியாமல் என்னையா அருளி ஐயா கூட இருக்கிறவங்க அவமானப்படுத்துகிறாங்க. இது தேவையா? உங்களை நண்பர்களை கேட்குறேன், இந்த நடவடிக்கையெல்லாம் கட்சி வளர்ச்சிக்கு உதவுமா? சரி, அவருடைய வளர்ச்சிக்காவது இது பயன்படுமா? எதுக்குமே பயனில்லாத வேலையை செஞ்சுக்கிட்டு எதுக்கு? இதனால் மக்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்திய எல்லாரும் பேசுகிறது, ஏன் மருத்துவர் ஐயா பாருங்கப்பா, மருத்துவர் ஐயா அப்படி அவமானப்படுத்துகிறாங்களே அப்படின்ற நிலைமை தான். இதனால் மருத்துவ கை ஓங்கி இருக்குது. என்னை நீக்கிறதுக்கு உண்டான அதிகாரமும் கிடையாது. அது ஒரு செய்தி தானே தவிர, இன்னும் வேதனையோடு சொல்கிறேன், கோபத்தோடையும் சொல்கிறேன், 46 வருஷமாக பயணம் பண்ணுறேன். ஏன்னா நீக்கணும்னு சொன்னால் மருத்துவர் ஐயா நீக்கிட்டோம், அவர் தான் நீக்கலாம். 2 நாள் தான் இருக்கு, கூட்டணி வேற பொதுக்குழு செயற்குழு அறிவிப்பு வேற சொல்லிருக்கீங்க. கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சதா? கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் எந்த கட்சியோடும் பேச தொடங்கலை. மருத்துவர் ஐயா அந்த செயற்குழு பொதுக்குழுக்கு முன்னால் ஒரு நல்ல முடிவு எடுப்பார் நம்பிக்கையோடு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்களும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அவருக்கு செய்தி நல்ல செய்தி அறிவிப்பார். அப்புறம் அதோட இது வரைக்கும் எங்கள் கட்சியில் நிறைய பொதுக்குழு செயற்குழுலாம் நடந்திருக்குது. எல்லாத்துக்கும் சிகரம் வச்ச மாதிரி சேலத்தில் வரக்கூடிய 29ஆம் தேதி திங்கட்கிழமை நடக்கிற தலைமை செயற்குழு கூட்டமும் பொதுக்குழு கூட்டமும் ஒரு வித்தியாசமாக பிரம்மாண்டமாக இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குன்னு தான் நான் அருள் எங்கள் நிர்வாகிகள் மாவட்ட எல்லா நிர்வாகிகளும் சேர்ந்து திட்டம் போட்டு பண்ணுறோம். இது ரொம்ப கட்டுப்பாடாக நடக்கும், ரொம்ப அமைதியாக நடக்கும்.